ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிஇ மேத் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அன்டிட்டர்மினன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் மெத்தடில் sin ax ஆர் cos axங்கிற மாடலில் சம் பார்க்க போகிறோம். ஓகே, சம்மை பார்க்கலாம். சால்வ். உங்களுக்கு கொஷின்லேயே கொடுத்துருவாங்க. சால்வ் ஃபார் அன்டிட்டர்மினன்ட் கோஎஃபிஷியன்ட் மெத்தட், வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர்ஸ் ஆர் சைமில்டேனியஸ் ஈக்குவேஷன், அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. காஷிஸ் ரூல் ஆர் லெக்ராஞ்சஸ் ரூல். அப்படி கொடுக்கலனாலும் உங்களுக்கு பார்த்த உடனே கண்டுபிடிக்க தெரியும். பட் இதுக்கு மட்டும் பர்டிகுலராக கொடுத்துருவாங்க அன்டிட்டர்மினன்ட் கோஎஃபிஷியன்ட் மெத்தடுன்னு. சால்வ் d squared y by dx squared plus 9y is equal to cos 2x. ஸோ சொல்யூஷன் இதுக்கு நம்ம எப்படி எழுதுவோம்? y double dash plus 9y equal to cos 2x. இதுதான் வந்து given equation 1. Therefore, the auxiliary equation is m square plus 9 plus இங்கே பாருங்க y dash இல்லை, that is m square plus m இல்லை 0, அடுத்தது constant term தான் இருக்கு, equal to 0. So m squared is equal to minus 9, which implies m is equal to plus or minus 3i. இதுதான் நம்மளுக்கு வந்திருக்க ரூட். ஸோ நமக்கு தெரியும் m is equal to 3iன்னு வந்திருக்கு. that is நம்மளுக்கு the roots are imaginary. Therefore, the complementary function is equal to e power alpha x. alpha 0. அப்போ e power 0 1. அதை omit பண்ணிடலாம். e power alpha x into a cos beta x. beta வந்து 3 plus b sin beta x. beta வந்து 3. ஸோ a cos 3x plus b sin 3x. இதுதான் நம்மளோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். அப்போ அதே மாதிரியே நம்ம என்ன போடணும்? ஸோ காம்ப்ளிமெண்ட்ரியை என்னென்னு எழுதுவோம்? நம்ம ycன்னு எழுதுவோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதே மாதிரியே த செட் எஸ்ன்னு எழுதுவோம் இல்லையா? அதே மாதிரி இப்போ எழுதுவோம். The solution set S is equal to என்ன வந்திருக்கு நம்மளுக்கு? சொல்யூஷன் செட்டு ஆக்சுவலி இங்கே m என்ன வந்திருக்கு? 3i வந்திருக்கா? நம்ம அதை வச்சு தான் என்ன பண்ணுவோம்? இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை விட்டு எழுதுவோம். அப்போது cos 3x sin 3x தான் இங்கே எனக்கு சொல்யூஷன் செட். cos 3x sin 3x. இங்கே பாருங்க, RHS of 1 is RHS of equation 1 is not a member of S. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் நாட் எ மெம்பர் ஆஃப் எஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அடுத்தது YPயை கண்டுபிடி. இன்கேஸ் இஸ் எ மெம்பர் ஆஃப் எஸ் வந்ததுன்னா அதுதான் கேஸ் 3. அது அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ த சொல்யூஷன் செட் S is equal to cos 3x sin 3x போட்டாச்சு. RHS of 1 is not a member of Sன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? காம்ப்ளிமெண்ட்ரியை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுப்போம் ஜென்ரலாக. இப்போ YP எழுதுவோம். Therefore, YP the trial solution particular integral, அதை தான் வந்து trial solution சொல்லுவோம். நம்ம என்ன பார்த்தோம்? sin AX or cos AX இருந்ததுன்னா A sin அப்படின்னு போட்டேன். இங்கே ஆல்ரெடி AB இருக்கிறதுனால நான் Cன்னு போடுறேன். C sin AX இங்கே வந்து 2x plus D cos 2x. ஓகேங்களா? இப்போ அங்கே AB போட்டதுனால இங்கே நான் சிடின்னு போட்டிருக்கேன். இல்லை C1 C2 கூட போட்டுக்கலாம். C sin 2x plus D cos 2x. இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுப்போம். இதுதான் பர்டிகுலர் இன்டெக்ரல். இதில் சிடியோட வேல்யூவை கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகே, இப்போ YP டேஷ் போடுவோம். சிங்கிறது கான்ஸ்டன்ட்டு. sin 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos 2x வரும். அதாவது 2xை ஜென்ரலாக எக்ஸ்ன்னு பண்ணுறதுனால cos 2x into 2. ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். sin AXஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் A into cos AXன்னு வரும். அதே மாதிரியே ப்ளஸ்
காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் வரும், அதனால் மைனஸ் டி கான்ஸ்டன்ட்டு காஸ் 2x அதே மாதிரி பண்ணால் 2 cos 2x. ஸோ அகெயின் yp டபுள் டேஷ் போட்டிங்கன்னா 2c கான்ஸ்டன்ட்டு காசை பண்ணால் மைனஸ் சைன் 2x இன்ட்டு 2ன்னு இருக்கும். இதில் மைனஸ் 2d கான்ஸ்டன்ட்டு காசை பண்ணால் மைனஸ் சைன் 2x இன்ட்டு 2ன்னு இருக்கும். அதாவது yp டபுள் டேஷ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 4 மைனஸ், ஸோ மைனஸ் 4c sin 2x minus into minus plus 4d sin 2x. ஓகேங்களா? காசை பண்ணால் சைனை பண்ணால் காசு, இங்கே பாருங்கள் தப்பாக எழுதியிருக்கோம், காசை பண்ணால் சைன் வரணும். ஸோ ஐ திங்க் இது எல்லாமே தப்பாக வந்திருக்கு நமக்கு. ஓகே, இப்போ yp டேஷ் பாருங்கள், 2c வந்து கான்ஸ்டன்ட்டு சைன் 2x பண்ணால் காஸ் 2x இன்ட்டு 2. அதே மாதிரி ப்ளஸ் சைனு காசை பண்ணால் மைனஸ் வரும், அதனால் மைனஸ் டி வந்து கான்ஸ்டன்ட்டு காஸ் 2x பண்ணிங்கன்னா சைன் 2x இன்ட்டு 2. இப்போ அகெயின் என்ன வரும்னா 2c கான்ஸ்டன்ட்டு காஸ் 2x பண்ணால் மைனஸ் சைன் 2x இன்ட்டு 2ன்னு வரும். ஸோ இங்கே அகெயின் 2d வந்து கான்ஸ்டன்ட்டு சைன் 2x பண்ணால் காஸ் 2x இன்ட்டு 2ன்னு வரும். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா மைனஸ் 4d காஸ் 2x. yp டபுள் டேஷ் என்ன வந்திருக்கு நம்மளுக்கு, மைனஸ் 4c சைன் 2x மைனஸ் 4d காஸ் 2x. இப்போது சப்ஸ்டிடியூட் yp dash yp double dash in equation 1. equation 1ல substitute பண்ணால் yp double dash. அப்போ yp double dash பண்ணிங்கன்னா minus 4c sin 2x minus 4d cos 2x plus 9y. இதை வந்து 9 டைம் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போது plus 9c sin 2x plus 9d cos 2x is equal to வெறும் cos 2x, அதாவது 1 into cos 2xன்னு மீனிங். இப்போ பாருங்கள், இது minus 9c, இது வந்து which implies 1ல் போட்டால் இது வந்திருக்கு. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் இது minus 9c, இது plus 9c, அப்போது 5c ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ which is equal to 5c sin 2x, same thing, minus 4 plus அப்போ 5d cos 2x is equal to cos 2x. ஸோ ஈக்குவேட் பண்ணியாச்சு. அடுத்தது ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட். ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆன் coefficient of sin 2x and cos 2x in both side. both side பண்ணிங்கன்னா ஓகே, நம்மளுக்கு லாஸ்ட்டில் என்ன வந்ததுன்னா 5c1 sin 2x plus c1 இல்லை 5c sin 2x plus 5d cos 2x is equal to cos 2xன்னு எழுதியிருந்தோம். ஓகேங்களா? பட் எனக்கு இங்கே சைன் இல்லாததுனால நான் 0 into sin 2x போட்டுக்கிறேன். cos 2xனால் இதனோட கோஎஃபிஷியன்ட் 1ன்னுட்டு மீனிங். இப்போது ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் sin 2x and cos 2x on both side போட்டோன்னா 5c is equal to 1, 5c sin 2x வந்து 0. அப்போ 5c equal to 0, 5d is equal to 1. So which implies c equal to 0, d is equal to 1/5. ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு வந்திருக்க வேல்யூ.
சியோட வேல்யூ 0, டியோட வேல்யூ 1/5. இப்போ இதை கொண்டு போயிட்டு சப்ஸ்டியூட் இன் பர்டிகுலர் இன்டெக்ரலில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ yp என்ன வரும்? அப்போது therefore ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுருப்போம் அதுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ விச் இம்ப்ளைஸ் yp இஸ் ஈக்குவல் டு என்ன போட்டோம் நம்ம? c sin 2x ப்ளஸ் d cos 2x போட்டிருந்தோமா? yp என்ன எழுதியிருந்தோம் ஆக்சுவலி நம்ம? yp இஸ் ஈக்குவல் டு இமேஜினரி வந்தது 3ன்னு வந்தது. ஓகே, பட் ரைட் சைடில் என்ன இருந்தது? cos ax இருந்ததா? அப்போது a sin ax வந்து 2x ப்ளஸ் b cos 2xன்னு எழுதியிருப்போம் yp. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து ஏக்கு பதிலாக நம்ம cd அப்படின்னு போட்டு எழுதியிருந்தோம். ஏன்னா ஏபியை நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம் காம்ப்ளிமெண்ட்ரியில், அதனால் இதை நான் வந்து cd அப்படின்னு போட்டு எழுதியிருந்தேன். அப்போது சியோட வேல்யூ எனக்கு என்ன வந்திருக்கு? 0 வந்திருக்கு. அப்போது sin 2x போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. டியோட வேல்யூ 1/5 வந்திருக்கு. அப்போ 1/5 இன்ட்டு cos 2x. ஸோ yp இஸ் ஈக்குவல் டு, இப்போ எனக்கு என்ன வந்திருக்கு? 1/5 cos 2x. Therefore, the general solution is y is equal to yc plus yp. Actually, yc என்ன வந்தது நமக்கு? காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் a cos 3x plus b sin 3x வந்ததுங்களா? அப்போது a cos 3x plus b sin 3x plus yp வந்து 1/5 cos 2x. இதுதான் நம்மளோட ஜென்ரல் சொல்யூஷன். புரிஞ்சுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு மாடலை நெக்ஸ்ட்டு சம்மில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.